ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு தொலைநோக்கை எட்டும் வகையில் இந்திய கடலோர காவல்படையின் சமுத்ரா பிரதாப் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பதை வன்மையாக கண்டிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் 50,000 மருத்துவ சேவைகளுக்கு தேசிய தர உறுதி சான்றிதழ்கள் வழங்கி மத்திய சுகாதாரத்துறை சாதனை படைத்துள்ளது. தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த நீண்டகால செயல் திட்டத்தை வகுத்து தருமாறு காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு தொலைநோக்கை எட்டும் வகையில் இந்திய கடலோர காவல்படையின் சமுத்ரா பிரதாப் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோவாவில் நேற்று முன்தினம் தனது பணியை தொடங்கியுள்ள இந்த கப்பல் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் நீண்டகால சேவையை உறுதி செய்யும் என்றும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக லக்சம்பர்க் சென்றுள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அந்நாட்டில் நீண்டகாலமாக தீவிரவாத முகாம்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாகிஸ்தான் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பல நாடுகள் அரசியல், பொருளாதார ரீதியாக இந்தியாவுடன் இணக்கமான அணுகுமுறையை கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுக்கான உதவிகளை செய்ய எப்போதும் தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற தீவிரவாத முகாம்களை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இந்தியா அதற்கேற்ற வகையில் வேறு விதமான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளுடன் நடப்பாண்டில் சுமூக உறவை கடைபிடித்ததுடன் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லக்சம்பர்க் நாட்டுடன் இணக்கமான அணுகுமுறை காரணமாக இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்றிருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நாட்டில் 50,000 மருத்துவ சேவைகளுக்கு தேசிய தர உறுதி சான்றிதழ்கள் வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான மருத்துவ சேவை, நோய்களின் தன்மைகளுக்கு ஏற்ப மருத்துவம் மற்றும் நாட்டில் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் தேசிய தர உறுதி சான்று வழங்கும் முயற்சியை அரசு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பொது மருத்துவ சேவை நோயாளியின் பிரச்சினைக்கேற்ப உலக தரத்தில் வழங்கும் நோக்கிலும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த சான்றிதழ் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு நாட்டில் உள்ள மருத்துவ சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மாவட்ட மருத்துவமனைகளுக்கு இவை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மாவட்ட துணை மருத்துவமனைகளுக்கு சான்று அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும், தற்போது சமுதாய மருத்துவ சேவை மையங்கள் மற்றும் பாரம்பரிய இந்திய மருத்துவ வசதி அளித்து வரும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களுக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்று மாசுபாட்டிற்கான காரணங்களை ஆய்வு செய்து துறைவாரியான நீண்டகால செயல் திட்டத்தை வகுத்து தருமாறு காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு ஒவ்வொரு துறையையும் ஆய்வு செய்ய தனித்தனியாக நிபுணர்களை நியமித்து ஒரு குடையின் கீழ் மொத்த தகவல்களையும் திரட்டி சரியான செயல் திட்டத்தை 2 வாரங்களுக்குள் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டது. இந்த செயல் திட்டத்தை ஒவ்வொரு துறைகளும் படிப்படியாக செயல்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் ஆணையத்தை கேட்டுக்கொண்டது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களுக்கோ கால்நடைகளுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ பாதிப்பு ஏற்படாத வண்ணம் செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு கோணங்களில் நிபுணர்கள் அளித்த பரிந்துரைகளை கவனிக்க தவறிவிட்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். PSLV-C-62 ராக்கெட் மூலம் EOS-N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இம்மாதம் 12ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த விண்வெளி திட்டத்தில் 18 சிறிய வகை செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பயனாளிகள் இத்திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் உள்ள காவிரி டெல்டா பாசன பகுதியைச் சேர்ந்த கிராமமான பாலையூரைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி திரு தமிழ்ச்செல்வம் உயர்த்தப்பட்ட 125 நாள் வேலைக்கான ஊதியம் இந்த இயக்கத்தின் மூலம் காலதாமதமின்றி கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாளை 125 நாள் ஆக்கிய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய தமிழக விவசாயிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வரவேற்க வேண்டிய விஷயம், வங்கி கணக்கில் உடனடியாக வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேலை கொடுக்காதவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய காலங்கள் இல்லாமல் மற்ற காலங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய வேலைவாய்ப்பு திட்டமானது வரவேற்க வேண்டிய விஷயம். முறைகேடு இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இந்த திட்டத்தை மாற்றி அமைச்ச பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதற்கான பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் மக்கள் மருந்தகம் நடத்தி வரும் உரிமையாளரும் மருந்துகள் வாங்கும் பயனாளியும் இந்த திட்டத்தால் மலிவு விலையில் மக்களுக்கு மருந்துகள் கிடைப்பதாகவும் இதனால் மருத்துவ செலவு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இங்க சின்ன காஞ்சிபுரத்துல மக்கள் மருந்தகம் இந்த ஷாப்ல சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது. அதனால நிறைய பேர் இங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் நல்லா வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும் இருக்கு. சின்ன காஞ்சிபுரம் சேதுராயத்தூர்ல நான் வசிக்கிறேன். என்னுடைய பெயர் ரமேஷ். மக்கள் மருந்தகம் பாதி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த மெடிக்கலை விட, அதாவது சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை எல்லாமே பாதி ரேட்டுக்கு கிடைக்குது. அதனால ஐயா மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. 29வது இளையோர் திருவிழாவையொட்டி வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்களுடனான கலந்துரையாடலை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் இளைஞர்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்த கலந்துரையாடலில் தேர்ந்தெடுக்கப்படும் 63 இளம் தலைவர்கள் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 22-20 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷுவோ யுன்சுங்கை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. பெனோனியில் இப்போட்டி பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு தொலைநோக்கை எட்டும் வகையில் இந்திய கடலோர காவல் படையின் சமுத்ரா பிரதாப் கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பதை வன்மையாக கண்டிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் 50,000 மருத்துவ சேவைகளுக்கு தேசிய தர உறுதி சான்றிதழ்கள் வழங்கி மத்திய சுகாதாரத்துறை சாதனை படைத்துள்ளது. தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த நீண்டகால செயல் திட்டத்தை வகுத்து தருமாறு காற்று தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.